ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்தில் கனமழையால் 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பயிர் சேத கணக்கெடுக்கக்கூடிய பணி இன்னும் ஒரு வாரத்தில் நிறைவடையும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு ஏதுவாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு? வடகிழக்கு பருவமழை காரணமாக ஒரு 11,854 ஹெக்டேர் அளவுல அந்த மழைநீர் என்பது பருவமழை காரணமாக சூழப்பட்ட பரப்பளவாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கிடப்பட்ட பரப்பளவுல 33% மேல் பயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளாக டெல்டா பகுதிகள் என்று 4,437 ஹெக்டேரும், டெல்டா தவிர மற்ற மாவட்டங்கள்ல 517 ஹெக்டேரும், மொத்தமாக 4,954 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு 15,000, அதாவது 14,499 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 33% மேல் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கான இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அதற்கான கணக்கெடுப்பு பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் எல்லாம் ஒரு வாரத்தில் காலத்துக்குள் முடிவடையும். அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அறிக்கை என்பது அரசுக்கு கிடைக்கப்பெறும். அதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயிர் சேதத்துக்கான அந்த இழப்பீடு தொகையை அறிவிப்பார். அந்த வகையில கணக்கெடுப்பும் பணி ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் 15,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4,957 ஹெக்டேர் பரப்பளவு பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் புள்ளி விவரங்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த முழு அறிக்கையும் கிடைக்கப்பட்டவுடன் தமிழக அரசின் சார்பாக இழப்பீட்டு அறிக்கை என்பது, இழப்பீட்டு தொகை என்பது அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.